தொலைக்காட்சியின் குயில் பாட்டு. இது குட்டி குயில்களின் சுட்டி குரல். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செமி ஃபைனல் ரவுண்ட் with the hits of 2011. அண்ட் நமிதாவோட அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததா பயங்கரமா கலக்கிறதுக்காக வராரு ஜனகன். காலங்காத்தால மறைஞ்சிருக்கும் பெண்ணிலா போல என்ன பார்த்தால ஒளிஞ்சுக்கிறே பொண்ணே. காலங்காத்தால மறைஞ்சிருக்கும் பெண்ணிலா போல என்ன பார்த்தால ஒளிஞ்சுக்கிறே பெண்ணே. பொழுது சாஞ்சால தலை கொடுகு தாமர போல என்ன பார்த்தால வெக்கப்படுறே பெண்ணே. உதட்டை சொலித்து சிரிக்கும் பொழுது உயிரில் வெடி வைக்கிறாய். ஒவ்வொரு வார்த்தை முடியும் பொழுது எதற்கு போடி வைக்கிறாய். கொழுவமை போல் இருக்கிறாய், கொடி முல்லை போல் நடக்கிறாய். அடிக்கடி ரகம் கடிக்கிறாய், என்னை மயக்கி மாயம் செய்தாய். நான் ராத்திரி காத்திடும் வானவில் நீ. காலங்காத்தால மறைஞ்சிருக்கும் பெண்ணிலா போல என்ன பார்த்தால ஒளிஞ்சுக்கிறே பெண்ணே. பொழுது சாஞ்சால தலை குவியும் தாமர போல என்ன பார்த்தால வெக்கப்படுறே பெண்ணே. பழசை மறக்க நினைக்கும் உனக்கு நடிக்க வரவில்லை. ஒருவர் மறந்து ஒருவர் பிரிய சிறுவர் நாடில்லை. எதற்கு நீ என்னை தவிர்க்கிறாய், என் எதிரே முகம் சிவக்கிறாய். அகமெல்லாம் போய் பூசியே என்னை அருகில் சேர்க்க மறுத்தாய். தாக்கிடு நீ அடி அடி. காலங்காத்தால மறைஞ்சிருக்கும் பெண்ணிலா போல என்ன பார்த்தால ஒளிஞ்சுக்கிறே பெண்ணே. பொழுது சாஞ்சால தலை குவிந்து தாமர போல என்ன பார்த்தால வெக்கப்படுது பெண்ணே. ஜனக மகாராஜா, இது உங்க எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வா பூந்து வளடிட்டான் அந்த பாட்டுல. And welcome back Janaka Maharaja with the coat suit. We missed the coat suit so much. No ma'am, Anu ma'am will completely agree with me. நான் என்னடா அது இத்தனை நாளா கொஞ்சம் இந்த கோட் சூட் இல்லாம நம்ம ராஜா கொஞ்சம் அப்படி ரொம்ப சிம்பிளா வராரு அப்படின்னு பார்த்தேன். சரி எல்லாம் செமி ஃபைனல்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சிருக்காரு போல. இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிரீனு பரவாயில்லடா, உன்னோட பாட்டு எவர் கிரீன் வச்சுக்கோ. அதனால ரியலி ரியலி ஃபேண்டாஸ்டிக். அது எனக்கு அது என்ன அப்படி வாய்ஸ் எல்லாம் கிராக் ஆகுது அடிக்கடி. என்னமோலாம் பண்ண இன்னைக்கு அந்த ஓ ஏ அதுக்கப்புறம் இந்த திருப்பி பல்லவி பிக்கப் பண்ண பாரு ரெண்டாவது சரணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் நான். அது எப்படி அப்படிலாம் மேம்? யாராவது உனக்கு இந்த பாட்டு சரி எனக்கு ஒன்று சொல்லு, ஒரு பாட்டு கேட்டு நீ கத்துக்கிற
நீ வந்து சிடி போட்டோ எதுலேருந்தும் நீ கற்றுக்கும் போது நீ தான் கற்றுக்கிறியா ஃபுல்லாக, இல்லை யாராவது உன் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இந்த பாட்டை? அம்மாவா? எங்க அம்மாவும் பண்ணுவாங்க, எங்க பாட்டி பண்ணுவாங்க. அம்மா பாட்டி 2 பேருமா? பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படியா? சிடி போட்டு அவன் கற்றுக்குவானுங்க. அப்புறம் கொஞ்சம் தெரியாததில் அவங்க அம்மா சொல்லி தருவாங்க, அப்புறம் அவங்க தாத்தா சொல்லி தருவாங்க. அப்படியா? இப்படி குடும்பத்துல பாட்டு உண்டா முதல்ல இருந்தே? அப்போ கோயிலுக்கெல்லாம் பஜனைக்கு கூட்டிட்டு போவாருங்க. அப்படியா? சின்ன வயசுல இருந்து போவானா பஜனைக்கெல்லாம்? பஜனை பண்ணிருக்கானா என்னன்னு தெரியல, இந்த பாட்டு நல்லா பாடுறான் அவன். ரொம்பவே அதாவது சில நுணுக்கங்கள்லாம் நம்ம வந்து இவ்வளவு ஈஸியா வருது, ரொம்ப கஷ்டம். அதை வந்து லாஸ்ட் 10ல வந்துங்க ஜனகன் குருவாயூர்ல ஒரு சாங் பாடினான். குருவாயூர்ல காலையில் 4:30க்குங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஒரு சாங் ஒன்று பாடினானுங்க. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அது வந்து இப்ப இங்க வந்துங்க ஒரு களிப்பண்ணா இருந்தது வந்து கலா மாஸ்டர் ஒரு சிற்பமா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது சரி, ரொம்ப நன்றிங்க. டெஃபினட்டா. பட் அது உள்ளுக்குள்ள இருந்தாதான் நம்ம வெளியில கொண்டு வர முடியும். அவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு ஜனகன் கிட்ட. ஏன்னா இப்போ ஒரு பாட்டு அப்படி நல்லா பண்ணணும்னா அந்த வயசுல தனியா வந்து கேட்டு கத்து அப்படி பாடுறது வந்து ரொம்ப கம்மி பேரு தான். அது ரொம்ப கேள்வி ஞானம் இருந்தா அப்படி கேட்ட மாதிரியே பாடுவாங்க. அது சின்ன வயசுல சில பேர் இருக்காங்க. பட் இது நல்ல சப்போர்ட். தேங்க்ஸ் டு தி ஃபேமிலி. பாட்டெல்லாம் கத்துக்கிறாங்க அவங்க மாஸ்டர் கிட்ட. தியாகராஜன் மாஸ்டருங்க. தியாகராஜன் மாஸ்டர், ஆமாங்க, அவர்கிட்ட கத்துக்கிறாங்க. அவரும் கொஞ்சம் சொல்லி நிறைய ஹெல்ப். தேங்க்ஸ் டு தியாகராஜன் மாஸ்டர் ஆல்சோ. ஜனகன் brilliant job as always. Thank you. Love you டா. மேம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு மேம். இவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பாடுறான்னா ஏதாவது உள்குத்தம் இருக்கும் மேம். ஐ லவ் யூ எல்லாருக்கும் சொல்லிடுறான் மேம். எனக்கு கொஞ்சம் டவுட்டா. ஐ லவ் யூ எல்லாருக்கும் சொல்றல, தீதிக்கும் எனக்கும் மாத்திரம் தான் ஐ லவ் யூ. அந்த கேரண்டி உங்களுக்கு இருக்கா மேம்? ஆமா, நம்பிக்கை இருக்கு. என்ன எங்களை மோசம் பண்ண மாட்டான்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. தேங்க்யூடா. பாரு, பொண்ணுகிட்ட பாக்குறதுக்கு முன்னாடி எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பாக்கணும். சரியா? சொல்லிட்டேன் இப்பவே. எஸ். இதை விட்டுட்டு ஏதாவது பொண்ணு பின்னாடி போனேன்னு சத்தம் வந்தது நீங்க. ஓகே, குட் லக். தேங்க்ஸ் a lot அனுமா. தீதி. Hi Janaka. Hi Didi. Mind-blowing performance by Nikki. Really brilliant. உங்க expression, உங்க feeling totally intact. அப்படி ஒரு control, உங்க whole mind and body fully into the song. Really beautiful. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்க style. Really lovely. And the high portions எல்லாம் terrific style. Brilliant. Really good. Welcome. Thank you so much judges. ஜனக மகாராஜா சூப்பரா பாடிருக்காரு. மகி வந்து ஏதாவது சொல்லணும்னு விரும்புறாரு. கண்டிப்பா நான் ஒன்றும் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா இது செமிஃபைனல் ரவுண்ட். மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு பயங்கரமா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்சம் லைட்டா அப்படியே பயப்படுற மாதிரி தெரியுது. அப்படியா இல்லைன்றாங்க. பாப்பா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகும். ஆனால் அதுக்கெல்லாம் பிஃபோரா நம்மளோட கோயில் பாட்டில் வருது ஒரு சின்ன பிரேக். I liked it very much. Beautiful. It's not your best of performances, but still I think it was a beautiful performance. Good luck. Thanks. Nilla நம்ம வீட்ல. Very nice. Okay, நான் கூட்டிட்டு போறேன் நிலா கிட்ட.